முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டுல சிறையில அடைச்சிருக்கிறா நாட்டு மக்களுக்கு என்ன கதி? அதாவது பேசணும்னு சொல்லிட்டு போற வேகத்துல ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறது. யார் சிறைப்பிடிச்சு வச்சு 75 நாள் இன்னும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம இருக்கிறவங்கள சிறைப்பிடிச்சுக்கிட்டா மக்களுக்கிட்ட டெய்லி அவருடைய முகத்தை காட்டி வீட்டு வாசப்படி நிக்க வச்சு கை காட்டி ஹாஸ்பிட்டல்ல கடைசி நேரத்துல கூட தொலைக்காட்சி மூலயமா மக்களுக்கு காட்டி எவ்வளவு தெளிவா செய்தோம். அவர் பொய் பழனிசாமி அவ்வளவுதான் சொல்ல முடியும். தானா வந்து வாயை குத்து அவரே மாட்டிக்கினார். அம்மையார் ஜெயலலிதா 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா காபி குடிச்சாங்க. யாருன்னா நேரா பாத்தீங்களா? பெரிய மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சுக்கங்க. நாங்க பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க, தட்டி சாப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். ஆனால் உண்மையிலே தோழர்களை யாருமே பார்க்கல. இதுதான் உண்மை. கலைஞருடைய மரணத்துக்கு வந்து நானே போய் அண்ணா பக்கத்துல அடக்கம் செய்யணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னாங்க. அனுமதி மறுத்தாங்க. நீதிமன்றத்துக்கு சென்று உரிய முறையில வாதாடி நீதி அரசரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து ஜானகிமாருக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு? ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மையார் வந்து கேட்டாங்கன்றது. ஏன்னா அவருக்கு தைரியம் சொல்லும் போது இருந்த தலைவர்கள்லாம் நாவலரோ காளிமுத்து அவங்கெல்லாம் இல்லை. அந்த தைரியத்துல அவரு இப்ப பேசுற சாவுல இருக்க மர்மத்தை நான் கண்டறிவேன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் கண்டறிச்சாங்களா? கொடைநாடு கொள்ளை வழக்குல எத்தனை பேர் இவங்க கைது பண்ணியிருக்காங்க? இவரே பேசி இவரே மாட்டிக்கிறாரு. இதன் விளைவை அவரை அனுபவிப்பார். ஸ்டாலின் அப்படி இல்ல, கருணாநிதி அவர்கள் அப்படி இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது?